அடுத்த அனுபவத்தையும் அவர்தான் சொல்றார். 2009 நடந்தது சொல்றார். அவருடைய தொண்டு நிறுவனம் மத்திய அரசிடம் மானியம் பெற்று தகுதியுள்ள ஊனமுற்றோருக்கு உதவி உபகரணங்களை ஒரு 10 ஆண்டுகளாக வழங்கி கொண்டிருக்கான். இவருடைய நிறுவனத்திற்கு 2009 2ஆம் தவணையாக ஒரு தொகை வரணும். அதாவது சுமார் ஒரு 15 லட்சம் வரணும். அது வரல. அகில இந்திய அளவுல யாருக்கும் வரல. இது குறித்து அவர் என்ன பண்றார், ஸ்ரீமதி விஜயலட்சுமி அம்மாட்ட சொல்லி, சுவாமிகள்கிட்ட சொல்லி ஆசீர்வாதிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா மார்ச் 31 மேல அந்த தொகை யாருக்குமே கிடைக்காது. இவர் விஜயலட்சுமி அம்மாட்ட சொன்னது என்ன தேதினா மார்ச் 28 அம்மாவும் ஆச்சாரியாலிடம் வேண்டிக்கிறார், மாதவராஜுக்கு அவனோட ட்ரஸ்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கிராண்ட் வரணுமா, அதனால ஆச்சாரியால் தான் சைன் போட்டு சீக்கிரமா கிடைக்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இப்படி சொல்றா. ஆனா உடனே அந்த அம்மா விஜயலட்சுமி அம்மா சுதாரிச்சுண்டு, தப்பா சொல்லிட்டேன் சுவாமி, மினிஸ்டர் சைன் பண்ணி சீக்கிரமா பணம் வரணும். ஆனா அவ என்ன சொன்னா, சுவாமி தான் சைன் போட்டு சீக்கிரமா கிடைக்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஆனா அதை மாத்திண்டு திருப்பி இப்படி சொல்றாளா. ஆச்சாரியாலும் சிரிக்கிறார். சிரிச்சுண்டே சீக்கிரம் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு உள்ள போயிட்டார். அவர் உள்ள போய் ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. டெல்லியில இருந்து இவருக்கு போன் வருது, உங்க ஃபைல் சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு. மினிஸ்டர் இப்பதான் உங்க ஃபைல்ல சைன் பண்ணார் அப்படின்னு. இத நம்புவாளா யாராவது சொன்னா? இத கேட்கிற எல்லாருக்கும் உடனே வருமா, நம்பிக்கை வருமா? வரணும். அதுதான் நம்முடைய குருநாதருடைய கருணை. கிட்டத்தட்ட மானியத்திற்கு தகுதியான 150 ஃபைல்களுக்கு மேல் இருந்தவற்றில 2 பேருக்கு தான் அந்த தொகை சாங்ஷன் ஆயிருக்கு. அதுல இவரோடதும் ஒண்ணு. நம்ப முடியறதா யாருக்காவது? ஏன்னா 150 ஃபைல்களுக்கு மேல இருக்கே, நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் ஆச்சரியமா கேட்கிறா, அந்த 2 ஃபைல்ல ஓ ஃபைல் மட்டும் எப்படி வந்தது? மினிஸ்டர் எப்படி சைன் போட்டார்? நீ இதுக்காக யார ரெக்கமெண்டேஷன் பிடிச்ச? அப்படிலாம் துருவி துருவி அவ கேட்கிறா. அவர் நினைச்சுக்கிறார், என்னோட சுவாமி நினைச்சுட்டார், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அப்படின்னு. ஆனா இதை நான் சொன்னா யாராவது நம்புவாளா? நிச்சயமா நம்ப மாட்டா. நான் ஏதோ ஒரு பெரிய இடத்து ரெக்கமெண்டேஷனை பிடிச்சேன் அப்படின்னு தான் நினைச்சுப்பா. ஆனா அந்த பெரிய இடமே ஆச்சாரியால் தான் இல்லையா? மனசுல நினைச்சுட்டு என் ஆச்சாரியால் தான் அவர் சொல்லிடுறார். அதற்கு பின்னாடி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் ஆச்சாரியால்கிட்ட அன்னைக்கு சாயங்காலமே சொல்றா, மாதவராஜுக்கு பணம் சாங்ஷன் ஆயிடுக்கு அப்படின்னு. எல்லாமே உங்க கருணை அப்படின்னு சொல்றா. ஆனா ஆச்சாரியால் சொல்றா, என்ன சொல்றா தெரியுமா ஆச்சாரியால்? நீங்க தானே ஃபைல்ல சைன் பண்ணணும்னு சொன்னேன், அதான் சைன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றா ஆச்சாரியால். நமக்கே இப்ப கேட்கும் போது கண்ணுல தார தாரையா தண்ணி வருது இல்லையா? எல்லோருமே சொல்லலாம், ஸ்ரீ ஆச்சாரியாலின் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போருமா அப்படின்னு. நிச்சயமா உறுதியோட அவர் சொல்றார், ஆச்சாரியாலின் ஆசீர்வாதமும் கருணையும் இருந்தா என்னதான் சாத்தியமாகாது? நம் முயற்சி, அந்த முயற்சிக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும்